இந்த பணக்கார மாமியார் தன்னுடைய மருமகளை டெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அதனால கீழே இருந்து கொஞ்சம் சாக்கடை மண்ணாலே தன்னுடைய மூஞ்சிலையும் பூசிக்கிறாங்க. அப்படியே தன்னுடைய மருமகளை வெல்கம் பண்றதுக்காக போறாங்க. இவங்க தன்னுடைய மருமகளை பார்த்ததே கிடையாது, அவங்களும் தன்னுடைய மாமியாரை பார்த்ததே கிடையாது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே இவங்களை அன்பா வரவேற்கிறாங்க. உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசிட்டும் இருக்கிறாங்க. சடனா இங்க இந்த ஹஸ்பண்ட் பையனும் வந்துடுறான். அவனும் இங்க வந்துட்டு என்ன இது ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் பார்த்தா இந்த பொண்ணு அது எதையுமே கண்டுக்கவே இல்லை. நார்மலா தான் தன்னுடைய மாமியார் கிட்டே பேசிட்டு இருக்காங்க. தென் மாமியாரும் இவங்க எப்படியாவது இதை கண்டுபிடிப்பான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவ கண்டே பிடிக்காம பேசிட்டு இருக்காங்க. சடனா இந்த பொண்ணு இந்த மாமியாரை பார்த்து உங்க கழுத்துல இருக்கிற நெக்லஸ் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இந்த மாமியாரும் சோ பணத்துக்காக தானே நீ பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ இந்த மாதிரியான நகையெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஹார்ஷா பேசிடுறாங்க. தென் இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டும் தனியா கூட்டிட்டு வந்துட்டு நீ இதை பத்திலாம் எதுவும் ஒரி பண்ணிக்காத, எங்க அம்மா அப்படிதான் தன்னுடைய பணக்கார திமிரை எல்லார்கிட்டே காமிச்சிட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா இந்த பொண்ணுமே ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து தான் வந்திருப்பா. அந்த பணக்கார அப்பாவுக்கு இருக்கிற ஒரே பொண்ணுனா அது இவங்க தான். இந்த பொண்ணுக்குமே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே கட்டி காப்பாத்துறதுக்காக இந்த பணக்கார அப்பா வேற ஒரு பணக்கார பையனை பார்த்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிச்சயம் பண்ணி போட்டிருப்பாரு. பட் இந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாததுனால அங்கிருந்து ஓடி வந்து தான் இவரை கல்யாணம் பண்ணிருப்பா. தென் இந்த ஹஸ்பண்ட் கிட்டையும் தன்னுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மறைச்சு ஒரு ஏழை பொண்ணா வேஷம் போட்டு தான் கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப வரைக்குமே இந்த பையன் பணக்கார பையன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது. தென் அந்த பொண்ணு பணக்கார பொண்ணுன்னு இந்த பையனுக்கும் தெரியாது. இப்படியே இவங்க பேசிட்டே இருக்கும்போது சடனா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணுடைய அப்பா தான் கால் பண்ணிருக்காரு. எப்படியோ இவங்க இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கே நான் வரேன், உன்னைய எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை கேட்டு இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா. எப்படியாவது இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும். தென் இந்த விஷயத்துல தன்னுடைய புருஷனுக்கும் மாமியாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடாம அவங்களையும் இங்கிருந்து சேஃபா கூட்டிட்டு போகணும்னு ரொம்பவே பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கிறா.